நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை தொடர்ச்சியாக முதல்ல கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே நீங்கள் கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து. சாம்சங் கேலக்ஸி A12 அப்படிங்கிற ஒரு மொபைல் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. பட் அந்த கம்பெனி தரப்புலேருந்து எந்த அறிவிப்பு வெளியிடல. அது வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஏன்னா முந்தைய மாடல் சாம்சங் கேலக்ஸி A11 தொடர்ந்து A12 வரப்போகுது. A11 என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருந்துச்சோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மொபைல்லையும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நீங்கள் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரலாம். அதாவது MediaTek Helio P35 சிப்செட்டை பயன்படுத்த போகிறாங்களாம். ஆல்ரெடி சாம்சங் தரப்பில் எக்ஸினோஸ் சிப்செட் இருக்குது. மேபி இந்த மொபைல் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் விலையில் உங்களுக்கு லான்ச் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் MediaTek Helio P35 சிப்செட்டை இந்த A12 அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் 3 GB RAM வரும் அப்படிங்கிறாங்க. 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லைனா 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த ரெண்டு வேரியண்ட்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த A12 உங்களுக்கு பேட்டரியோட பவர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போது கசிஞ்சிருக்கு. கூடிய விரைவில் முழுமையான விவரங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது OPPO தரப்புலேருந்து. OPPO ஒரு புத்தம் புதிய AR கிளாஸை கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லான்ச்சிங் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 நடக்க போகுது. இது உங்களுக்கு சைனாவில் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் OPPO ஃபியூச்சர் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சுக்காங்க, 2020 அப்படி வச்சுக்காங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் உங்களுக்கு இந்த புத்தம் புதிய கிளாஸை அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை அந்த இடத்துல டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. அதாவது புதிய புதிய அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஓப்போட CEO என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 பில்லியன் சைனா கரன்சியை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அடுத்த 3 வருஷத்துக்கு. இதில் 5G 6G அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, அதுக்கப்புறம் டெக்னாலஜியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், சிஸ்டம், இதில் எல்லாத்துலேயும் அவங்க புதிய பரிணாமத்தை படைக்க போகிறதாக இந்த CEO சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த 3 வருஷத்துக்கு ஓப்போவோட அதிரடி மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதோட முன்னோட்டம் தான் இந்த புத்தம் புதிய AR கிளாஸ். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்புலேருந்து. விவோ சமீபத்தில் விவோ Y12s அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் லான்ச் பண்ணல, இந்தியாவுக்கு வெளியே இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் MediaTek Helio P35 சிப்செட் பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, பிக் பேட்டரியான 5000 mAh பேட்டரியை இந்த மொபைலில் பயன்படுத்துகிறாங்க. இது முழுக்க ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதில் 3 GB RAM, 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், மைக்ரோ SD கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10, Fun Touch OS 11. குறிப்பாக இந்த Fun Touch OS 11 அடுத்து வரக்கூடிய மொபைல்களில் கண்டிப்பாக இந்த Fun Touch OS 11 நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சமீபத்தில் தான் விவோ ஒரிஜின் OS அப்படிங்கிற ஒரு புதிய OS-ஐ நாங்கள் எங்களுடைய விவோ மொபைலில் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த OS எந்த மொபைல்கள் அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு தெரியல. அநேகமாக Android 11 வரக்கூடிய OS-ல தான் இந்த OS வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு விவோ தரப்புலேருந்து Y12s மொபைல் வெற்றிகரமாக வியட்நாம், ஹாங்காங் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் என்ன நினச்சிங்கன்னா $150. இந்தியாவோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10,500 11,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்குது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் தரப்பில் ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஒரு முக்கியமான விஷயத்தை கூடிய விரைவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதோட முன்னோட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளோட குரோம் டெவ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனும் குரோமோட கேனரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்லையும் இந்த புத்தம் புதிய ஃபீச்சரை டெஸ்டிங்க்கு விட்டுருக்காங்க. ஸோ எத்தனை பேரோட மொபைலில் இந்த 2 OS இருக்குது அப்படின்னு தெரியல. தேவைப்பட்டால் நீங்கள் இந்த OS-ஐ இன்ஸ்டால் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வீடியோ டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கூகுளோட குரோம் ப்ரௌசரில் நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. தெரிஞ்சாலும் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களும் தெரியறதில்ல. ஸோ அதை முன்னிட்டு அதை மையமாக வச்சு கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய வீடியோவை லான்ச் பண்ணுறாங்க இந்த புத்தம் புதிய ஃபீச்சர் மூலியமாக. ஸோ நண்பர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் கூகுளோட குரோம் ப்ரௌசரை நீங்கள் எளிமையான முறையில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த புத்தம் புதிய அப்டேட். விரைவில் உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து சமீபத்தில் சாம்சங் ஸ்மார்ட் மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனை அறிமுகப்படுத்தினாங்க.
அது வந்து கனடா, யூஎஸ், சைனா இந்த மாதிரி நாடுகளில் வந்து மார்க்கெட்டிங்க்கு வந்துருச்சு. ஸோ இதை பற்றி தான் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சாம்சங் ஸ்மார்ட் மானிட்டரில் வந்து உங்களுக்கு வந்து பிசி, மொபைல் இதில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி உங்களால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். இது 2 சீரீஸில் கிடைக்குது. M5, M7 அப்படிங்கிற சீரீஸில் கிடைக்குது உங்களுக்கு. இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 இன்ச்சில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லை, இதில் ப்ளூடூத், வைஃபை, இதில் வந்து ஓஎஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட டைசன் ஓஎஸ் வெர்ஷன் 5.5 வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வயர்லெஸ்க்கு வந்து சாம்சங்கோட டெக்ஸை வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இதில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ஆப்பிள் டிவி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சாம்சங்கோட ஸ்மார்ட் மானிட்டரில் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மதிப்புப்படி உங்களுக்கு 17,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 30,000 ரூபாய் வரைக்கும் வந்து விற்பனைக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. சாம்சங்கோட ஸ்மார்ட் மானிட்டர் இந்தியாவுக்கு வருமா வராது அப்படிங்கிற எந்த வரவும் தெரிவிக்கல. பட் நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம், கண்டிப்பாக வரும் இந்தியாவுக்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் தரப்புல இருந்து. கூகுள் ஒரு ரிமோட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. வாய்ஸ் ரிமோட் ஃபார் Chromecast வித் கூகுள் டிவி சப்போர்ட்டோட. இது முற்றிலும் வந்து ஆண்ட்ராய்ட் டிவிக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிமோட், வாய்ஸ் ரிமோட், இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். யூஎஸோட கூகுள் ஸ்டோரில் இது அவைலபிளாக இருக்குது. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $20 அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 வாரத்துக்கு முன்னாடியே ஆல்ரெடி இந்த கூகுள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரிமோட்டை அறிமுகப்படுத்துனாங்க. அப்போ $50 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ $20 அது ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரிசீவர் இந்த மாதிரி டிவைஸ்களை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே முழுக்க ஒரு ப்ளூடூத் வழியாக வந்து இயங்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 63 கிராமில் இருக்குது இந்த வாய்ஸ் ரிமோட். இது வந்து நான் சொன்ன மாதிரி யூஎஸ் கூகுள் ஸ்டோரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது எந்த அறிவிப்பும் தெரிவிக்கல. இப்போதைக்கு யூஎஸ் ஸ்டோரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக யூஎஸில் உள்ளவங்களுக்கு இந்த மெசேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது PUBG மொபைல். PUBG மொபைல் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் நிரந்தரமாக பேன் பண்ணாங்க. இப்போ அவங்க மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு தான் ஒரு சந்தோஷமான விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான். இப்போ நான் சொல்ல போகிறது இந்த PUBG மொபைலில் வந்து உங்களுக்கு இந்த பழைய ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதிகமாக விளையாண்டதில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு புதிய பழைய ஸ்கின்னை கூட மறுபடியும் ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க PUBG மொபைலில். அதே மாதிரி இன் ஆப் பர்ச்சேஸ் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்தியன் யூசர்ஸ், அதாவது இந்தியன் கேமருக்காக வந்து PUBG மொபைல் வந்து கொண்டு வர போகிறாங்க, அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து இந்த புதிய PUBG மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சமீபத்தில் கூட என்ன பண்ணாங்கன்னா, இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம்னால தான் இந்த PUBG மொபைலை வந்து இந்தியா அரசாங்கம் பேன் பண்ணிச்சு. அதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த PUBG நிறுவனம் PUBG மொபைல் அதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த PUBG மொபைல் என்ன பண்ணிட்டாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அசூரோட ஒப்பந்தம் பண்ணிக்காங்க. பிசி, கன்சோல், மொபைல் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்கள்லையும் இவங்க ஒப்பந்தம் பண்ணிக்காங்க. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா டேட்டாவும் மைக்ரோசாஃப்டோட சர்வரில் ஸ்டோர் ஆகும், செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட ஒப்பந்தம் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு $100 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவில் அப்படின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புதிய ஸ்டாஃப்களை ஹையர் பண்ண போகிறாங்களாம். இந்த மாதிரி நிறைய அதிரடியான விஷயங்களை PUBG மொபைல் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ காலம் தான் பதில் சொல்லும், வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த PUBG மொபைலில் கொண்டு வரப்பாங்கன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி M12 அப்படிங்கிற மொபைல் வந்து 2021 அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஹோல்டர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மொபைலில் வந்து வழக்கம் போல் USB Type-C, அப்புறம் வந்து 3.5mm ஆடியோ ஜாக், அப்புறம் வந்து ஸ்பீக்கர் போர்ட் இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி V0 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டுமே வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி M12 இப்போதைக்கு அவர் தெரிவிச்சிருக்காரு. அநேகமாக முந்தைய மொபைல் சாம்சங் கேலக்ஸி M11 அடுத்த படைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த M12. விரைவில் எதிர்பார்க்கலாம். 2020 இல்லைங்க, 2021 இந்த சாம்சங்கோட கேலக்ஸி M12 புத்தம் புதிய மொபைல். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தெரியுதுன்னா இந்த வீடியோவில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.